நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் தமிழில் பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது 52,998 ஓப்பன் ஆகிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் பார்த்திங்கன்னா 52,297 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா மேலே போயிருக்கு. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 52,788 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் 200 ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் நல்லா மேலே ஏறி இருக்குது சொல்லப்போனால். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லித்தர போகிறோம்னா, என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் எங்கே ட்ரேட் எடுக்கலாம் என்னங்கிறது சொல்லித்தர போகிறேன் நான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மெர்பூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மெர்பூசா கேண்டில்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த இங்கே இருக்குங்களா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அதுதான் பார்த்திங்கன்னா மெர்பூசா கேண்டில். பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன். பாருங்கள், இதுதான் மெர்பூசா கேண்டில். ஸோ இது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு விக்கும் வந்திருக்காது, அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி விக்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும், எந்த ஒரு விக் இல்லாமல் வெறும் பாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இதில் முழு கேண்டலோட சைஸ் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 80% இருக்குது. ஸோ இந்த 80ல் 50% எடுத்துக்கணும், மீன்ஸ் 40% எடுத்துக்கணும். ஸோ சரியாக 40%ல் நம்ம கேண்டிலை ரெடி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அதில் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக 52,788 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோடய பாடியிலேருந்து 50%. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கம்மி டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம், நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கேண்டிலோட இது. ஸோ அங்கேருந்து 50%லேருந்து கீழே ஃபால் ஆகும். ஸோ நம்ம இது ஃப்யூச்சரில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் 1 ஹவர் இல்லைனா டே கேண்டிலில் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருச்சுன்னா, மீன்ஸ் பாடி மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கணும், விக்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆகிருச்சுன்னா நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அதை பாடியில் 50% வச்சுட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய வீடியோஸு எஜுகேஷனல் பர்பஸாக நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.